சில ஊரில் ஏமாற்ற முடியாது. போய் கேட்டேன், என்னையா கோழி பண்ண வச்சுருக்க, கோழிக்கெல்லாம் என்ன போடுற, கொஞ்சம் பெருமையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க பாதாம் பிஸ்தா முந்திரி, ஏண்டா மனுஷனே இங்கே கஞ்சிலாம் சேர்த்துக்கிட்டீங்க, நீ பாதாம் பிஸ்தா போடுறியா? 3 வருஷம் உள்ளே போயிட்டேன். அடுத்த வருஷம் ஒரு வழியாக வந்து கொஞ்சம் கோழி பண்ணையை திரட்டினேன். மறுபடியும் ஒரு 300 கோடி சூட்டோட வந்தாங்க. நெருங்கிட்டேன். ஆத்தாடி போன வருஷம் வந்து 3 வருஷம் உள்ளே வச்சுட்டாங்க. வாங்க சார், வாங்கலாம் இருக்கட்டும், கோழிக்கு என்னென்ன போடுறீங்க? அன்னைக்கு பில்டப்பாக சொல்லி தான் பீம்ஸுங்க மாதிரி உள்ளே போயிட்டோம். இன்னைக்கு அந்த சோழி வச்சு எங்கெங்க பச்சை தண்ணி ஊற்றி அது வாட்டு குடிச்சிட்டு படுத்து கிடக்கும். ஏண்டா நாங்கள் புழு கிராஸ்லேருந்து வந்திருக்கோம், கோழியை நீ வதைக்கிறியா? மறுபடியும் 3 வருஷம் உள்ள போயிட்டா. அப்புறம் ஒரு வழியாக தப்பிச்சேன் பொழைச்சின்னு வந்து மறுபடியும் ஒரு 20 கோழியோட குடும்பத்தை ஓட்டிக்கிட்டேன். மறுபடியும் கோடி சுட்டு ஆத்தாடி வந்துட்டாங்கடா. மறுபடியும் கோழிக்கு என்ன போடுறீங்க? பில்டப்பா சொன்னால் உள்ளே வைக்கிறாங்க. பச்சை தண்ணினாலும் நம்மளை சவுக்கடி அடிக்கிறாங்க. விவரமாச்சேன். காலைல 5 மணிக்கு எல்லா கோழியும் எழுப்புவீங்க. அது கையிலேயே 1 ரூபாய் கொடுத்து நீங்கள் வேண்டுற தீம்பண்ணத்தை வாங்கி திண்டுக்குங்க. அவங்க ஊரம் கோட்டை ஊற்றி போட்டு ஓடிட்டாங்க.